ஏகே ஒரு ரெட் டிராகன். அவன் போட்ட ரூல்ஸ அவனே பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கானா? அவன் மூச்சிலேயே முடிச்சிருவான். முகமது மாதிரி பேசுறீங்க. கால் மூமெண்ட் உண்டு. மூமெண்ட் என்ற பேர்ல முட்டி செத்து போன மாதிரி ஆடிட்டு இருக்கானுங்க. மெல்ல நட மேனி என்னாகும். ஹாய் ஹாய். அக்காட பேர் என்ன? நீங்க தானே அந்த லோகேஸ்வரி? ரைட், ஓகே. அக்காக்கு இன்றைக்கு என்ன ஸ்பெஷல் டே? பர்த்டே. எத்தனாவது பர்த்டே இன்றைக்கு செலிப்ரேஷன்? 31வது பர்த்டே நீங்கள் செலிப்ரேஷன் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. அதுவும் இன்றைக்கு ஃப்ரைடே, நல்ல நாளில் எல்லாருக்கும் கொடுத்து வைக்காது. அப்படி உங்களுக்கு இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ரைட். அதுக்கு முன்னாடி நாங்கள் எங்கேருந்து வரோம்னு சொல்கிறோம். பிடிஹெச் சர்ப்ரைஸ் டீம்லேருந்து வரோம்க்கா. உங்களுக்கு பர்த்டே ஆமென்னு சொல்லி இந்த அழகான கேக், இன்னும் கொஞ்சம் கிஃப்டெல்லாம் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. சரியா? இப்போ மிக்கி நம்ம ஃபஸ்ட்டுக்கு அக்காவுக்கு விஷ் பண்ணி கேக்கு கொடுப்போம். சரி, ஓகே, கொடுப்போம். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் லோகேஸ்வரி அக்கா. இன்று போல் என்றென்றும் நீங்கள் நல்லபடியாக சந்தோஷமாக உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி நாங்கள் ப்ரே பண்ணுறோம். இன்னைக்கு கேக்கு கொடுப்போம். அக்காவுக்கு அந்த கேக் பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கா? கொஞ்சம் சத்தமாக வெளிப்படையாக பேசுங்க. இந்த பர்த்டே நாள் வர கொஞ்சம் உற்சாகமாக இருக்கணும். பார்த்தீங்களா, அவங்களுக்கு பர்த்டே ஆகும்னு சொல்லி இங்கிருந்தெல்லாம் வந்திருக்கு இந்த கேக் பார்சல், இந்த சாக்லேட் பார்சல், இன்னும் கொஞ்சம் அழகான கிஃப்டெல்லாம் இருக்குது காரத்துக்கு. மிக்கி அப்படி இஞ்சால டெயின் பண்ணுங்க. அக்கா அந்த இருக்கிறாங்க. சரி, அக்காவுக்கு அந்த கேக் பிடிச்சிருக்கு தானே? ரைட். அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு அக்கா ரொம்ப சாப்பிடக்கூடிய சாக்லேட் எல்லாம் இருக்குது, அப்படி சொல்லி தான் தந்தாங்க கொடுக்கட்டாமன்னு சொல்லி. ரைட், பார்க்கலாம் மிக்கி, இதையும் கொடுத்து பார்ப்போம் அந்த அக்காவுக்கு இந்த பர்த்டே சர்ப்ரைஸ் எல்லாம் யார் பண்ணுறாங்கன்னு சொல்லி. சரி, என்ன அவள் தான் பர்த்டே கால், வேறு யாருமே இல்லை இங்கே. என்ன டக்குன்னு வச்சுட்டீங்க அப்படியே? எவ்வளோ ஆசையாக அவங்களுக்கு தந்துருப்பாங்க இந்த சாக்லேட் பாஸ்கெட் எல்லாம். அக்கா, அந்த சாக்லேட் பாஸ்கெட்டில் நீங்கள் சாப்பிட்ற ஃபேவரட்டான சாக்லேட்லாம் நிறைய இருக்குன்னு சொல்லி தான் தந்தாங்க. நீங்கள் டக்குன்னு பக்குன்னு வச்சு வச்சு போட்டீங்களே. அதில் என்ன இப்படி என்ன டிசைனில் இருக்குன்ற கூட நீங்கள் பார்க்கல. பார்த்தீங்களா? தந்தவங்க ரொம்ப கவலைப்பட போகிறாங்க. சரி, பிடிச்சிருக்கு அந்த சாக்லேட் பாஸ்கெட்? பிடிச்சிருக்கானே? ரைட். இப்போ இப்படியான சர்ப்ரைஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வரும்னு சொல்லி எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கலண்ணே. பார்த்தீங்களா, எதிர்பாராத விஷயத்த இந்த அழகான பர்த்டே நாளில் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரி, சின்னதாக நாங்கள் கேட்டுக்கொள்வோமே. அம்மா, உங்களோட பேர் என்ன சொல்லுங்க? மணியம்மா. ரைட். இவங்க யார் உங்களுக்கு? அம்மம்மா. அவங்க அம்மா. ரைட். பெரியம்மாவும் அம்மாவும் இருக்கிறாங்க. சரி, இப்போ இந்த பர்த்டேயில் வந்து உங்களுக்கு யார் சர்ப்ரைஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க? தெரியாது, சுத்தமாக தெரியாது. இப்படியான விஷயமெல்லாம் நடக்க போகிறோன்னு சொல்லி நேரத்தில் யாருமே சொல்லவும் இல்லைண்ணா. ரைட், ஓகே, வெரி குட். சர்ப்ரைஸ் பண்ணுறவங்க கூட சொல்லியிருக்க மாட்டாங்க. சரி, ஓகே. இப்போ இன்னும் கொஞ்சம் கிஃப்ட் இருக்குக்கா, அதில் தெரியும் தானே உங்களுக்கு யார் தந்துருப்பாங்கன்னு சொல்லி. கண்டுபிடிங்க அந்த நபர்கள் யார். ஒருத்தங்க இல்லைம்மா, இது ஒரு பல பேர் சேர்ந்து செய்கிற சர்ப்ரைஸ் தான் இது. உங்களோட அம்மாவை கூட இருக்கலாம், இந்த சைலண்டாக இருக்காங்க பாருங்க, மணியம்மா, அவங்களா கூட இருக்கலாம். இதுதானே உங்களோட மூத்தக்கானே. அக்கா, என்ன செய்யும் சொல்லிடலாமா யார் செஞ்சுன்னு சொல்லி?
சிரிப்பு வரக்கா சொல்லுவா நீங்க தான் செஞ்சுன்னு சொல்லுவா என்ன வெக்கப்படுறது வெக்கப்படுறீங்க உண்மையை சொல்றதுக்கு என்ன வெக்கப்படுறது அக்கா வாங்கக்கா வெக்கப்படாம வாங்க எல்லாத்தையும் செஞ்சு ஒரு சைலண்ட் அறிக்கை பார்த்தீங்களா பார்த்தீங்களா எப்படி ஒரு அன்பை வழிகாட்டுக்காங்க சொல்லி கேளுங்கண்ணே என்ன வெக்கப்படுறேன் போட்டு நான்ல சந்தோஷமா ஃபேமிலியோட இருக்கீங்க இந்த எல்லாரும் சேர்ந்து பார்த்தீங்களா என்னம்மா அக்காட கேளுங்களேன் நீங்க நீ பண்ண நீங்க கேளுங்க கதைக்கல 2 பேரும் அக்கால சிரிப்புல நீங்க கண்டுபிடிக்கலாம் படிவா அத்தா மறைஞ்சால பின்னுக்கு நிக்காது அப்ப அக்கா செய்யல அம்மா என்ன செய்வோம் சொல்லுங்க அப்ப யாரு செஞ்சு இதெல்லாம் இப்ப எல்லாரும் மாறி மாறி சொன்னா அப்ப யாரு செஞ்சு என்னத்தான் கண்டுபிடிக்க முடியுமா இவங்க கூட தங்கச்சா அங்க செஞ்சா செஞ்ச நீங்க பிறகு என்ன தம்பியை சாட்டுற தம்பி வெளிநாட்டுல இருக்காரு அவர் செய்வாரு அப்ப தம்பிக்கு அக்கால மேல சரியான பாசம் போல எங்களோட தம்பி ஒரு ஃப்ரெண்ட் உண்டு வெளிநாட்டுல இருக்காரு அவர் செஞ்சிருப்பாரு அப்படியா அது சரி என்னக்கா அக்கா சிரிக்கிறத பார்த்தா ஏதோ ஒரு த்ரில்லிங் உண்டு சரி இதுல ஆனா மறைக்கிறோம் செஞ்சிருப்பாங்கண்டு சுத்தமா தெரியாது அப்படியா சரி ஓகே பாத்துடலாம் கடைசி டைம் அதையா அதான் ரைட் அக்காட கையில அப்படியே அழகா கொடுத்துருங்க அக்கா நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே அதுல என்ன இருக்குன்னு கூட தெரியாம அவ்வளவு ஆர்வமா இருக்கிறாங்க பாத்தீங்களா என்ன மாமா பாப்பா யாரு கொடுக்குறாங்கன்னு சொல்லி நாங்க சொல்ல மாட்டோம் அவங்களாவே கண்டுபிடிக்கணும் பார்க்கத்தானே ரைட் என்னவா இருக்கும் அது சொல்லுங்க நீங்களே அவசரப்பட்டு நீங்களே உடைச்சு போட்டீங்க இப்ப யோசிக்கிறீங்களே நிக்கிதான் உடைக்க சொன்னாரு ரைட் இந்த மக்களை வந்து ஏதோ ஒரு மேஜிக் கொண்டு இருக்கு போல இருக்கு பிளாங்காவே இருக்கு அது அப்படியே இந்த பொலித்தீனியை கலட்டுங்க என்னடா மக்களை வெறுமையா இருக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு யோசிக்காதீங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பார்க்கலாம் அதுல இன்னொரு மேஜிக் வரும்னு சொல்லி ரைட் அதை அப்படியே வைங்க ரைட் இப்போ தெரியுது அவங்களுக்கு இதெல்லாம் யார் பண்ணுறாங்கன்னு சொல்லி சுத்தமாக தெரியலையா அம்மாவை எந்த அளவுக்கு பிடிக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உண்மையாக தானே என்ன உங்களோட அப்பா எங்கே இருக்கிறாரு வீட்டில் இருக்கு நிற்கிறாரா கோயிலுக்கு போயிட்டு அம்மாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்ன ரைட் அப்போ உங்கள் வீட்டில் இருக்க ஒருத்தங்களை தான் இருப்பாங்க இந்த சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணுறாங்க கண்டுபிடிச்சிக்கொள்ளுங்க உங்களுக்கு எத்தனை சகோதரங்கள் 5 பேர் 5 பேர்ல யார் நிற்கிறாங்க அவளுக்கு அக்கா தம்பி வழியில் எந்த நாட்டில் இருக்கிறாங்க தம்பி கட்டாரில் இருக்கிறாங்க எத்தனை தம்பி உங்களுக்கு 2 பேர் ஓகே பார்த்தீங்களா 2 பேருக்கு இப்படி ஒரு சகோதரர் கிடைக்கிறதெல்லாம் கொடுத்து வச்சு வரோம் இல்லையா ரைட் இப்போ அவர் யாரு அத்தான் என்ன செய்வோம் சொல்லிடலாம் கொண்டு வந்திருக்கீங்க பெரிய விஷயம் உங்களுக்கு பெரிய போல அடக்கு அக்கா விட உங்களுக்கு தான் சந்தோஷமா இருக்கு என்னம்மா ஆசையை நம்ம அது கொண்டாடத்தான் வேணும் ரைட் இப்ப அக்கா நீங்க இப்ப நாங்க க்ளூ சொல்லிட்டோம் ஆனா நீங்க அதை கண்டுபிடிக்கணும் சரியா இன்னும் ஒரு அழகான கிஃப்ட் ஒன்று இருக்கு அதுக்கு முன்னாடி நீங்க யாருன்னு சொல்லுங்க அப்பதான் நாங்க அதையும் தரலாம் தெரியும்